அது யுத்தத்தில் ஒரு வீரன் பெறுகிற தழும்பாக இருக்கும். நீங்கள் வாலிப நாட்களில் பெற்ற அபிஷேகத்தை விட இந்த நாளில் நீங்கள் பெரிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இளைஞர்கள் கனவுகளை காண்பர், முதியோர் காட்சிகள் அருள பெறுவர். நீங்கள் காட்சிகளை காணலாம். இளம் பிள்ளைகளைப் போல நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். மனைவியை இழந்து விட்டேனே, கணவனை இழந்து விட்டேனே என்று துயரப்படுகிறவர்கள், திருமணம் ஆகிறதுக்கு முன்பாக நீ தனியாக தானே இருந்த, வாலிப நாட்கள் திரும்பி வருகிறது என்று நினைத்துக்கொள். ஆமென். அன்னைக்கு நான் தனியாக தான் இருந்தேன். இடையில் வந்தவர்கள் எல்லாம் உறவுகள், அவர்கள் போகத்தான் செய்வார்கள். நான் இருக்கிறேன், அவர் இருக்கிறார், நாங்கள் வாழ்வோம். ஆக யோசேப்பை சகோதரர்கள் வெறுத்தார்கள். அதோ வராம்பர், அவனை கொன்னு போடும்ல. சோறு கொண்டு வந்த அண்ணன்களுக்கு, அண்ணன் எங்க அண்ணன்களை பார்த்தீங்களா, எங்க அண்ணன்களை பார்த்தீங்களா, எங்க அண்ணன்களை பார்த்தீங்களா, நம்ம பிள்ளைங்க அண்ணன் தம்பியின் பாசத்துல பொழிஞ்சிட்டு கிடப்போம். அங்க என்ன போறான், வராம்பர், அவனை கொன்னுடுவோம். வந்த உடனே சோத்தை நல்ல முட்டை தின்னுபிட்டு அதை கொண்டு வந்தவனை கிணற்றில் போட்டார். இதுதான் உலகம், இதுதான் உலகம். உன்னிடமிருந்து நன்மைகள் எல்லாம் பெற்றுவிட்டு தூக்கி எறிகிற உலகம். ரீல்ஸ்ல ஒரு அம்மா சொல்லுது, ஒரு நல்ல பொண்டாட்டியை எப்ப தெரிஞ்சுக்கலாமா, கணவர் சம்பாதிக்க முடியாமல் போய்விடுமே அப்பொழுதுதான். ஒரு நல்ல கணவரை எப்பொழுது தெரிந்து கொள்ளலாமா, மனைவி வயதாகி நோயாய் படுத்திருப்பாளே அப்பொழுது. என் தாய் தகப்பனுக்குள் நிறைய சண்டை இருக்கும், கணவன் மனைவினாலே சண்டை தான் இருக்கும். ஆனால் எங்கள் அம்மா கடைசி நாட்கள் எங்கள் அப்பா இறந்த பிற்பாடு குறிப்பிட்ட மாதங்களிலேயே செத்து போனார்கள். ஏன் தெரியுமா, கடைசி நாட்களில் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுடைய உள்ளாடைகள் எல்லாம் துவைச்சு தருவாராம், பாவாடை எல்லாத்தையும். சாப்பிட்டு வச்சு தட்டை கழுவி கொடுப்பாராம். அவங்க குளிக்க உட்காந்து முது கை எட்டாது இல்லையா, நம் கை வராது. அவரு கல்லு போட்டு ருத்தி விடுவாராம், தலைவாரி விடுவாராம். உங்க அப்ப என்னை எவ்வளோ கொடுமை பண்ணா, ஆனா இப்ப என்னை குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்க. போயிட்டாரு. ஏப்ரல்ல இறந்துட்டார். நான் செமினார்ல இருக்கேன், ஜூன்ல போன் பண்ணுவேன், போயிட்டாரு. ஜூலைல போன் பண்ணுவேன், உங்க அப்பா இல்லையே. ஆகஸ்ட் இல்லையே. டிசம்பர்ல போய் சேர்ந்துருச்சு. ஹல்லேலூயா. வெறுக்கப்படுத்தல். 4 புள்ள பெத்தவளுக்கு நடு ரோட்ல சோறு. நான் சொல்லும்போது நீங்கள் எச்சை விழுங்குகிறீர்கள், ஆமா இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி. இவர் வெறுக்கப்பட்டார், கிணத்துல தூக்கி போட்டாங்க. சின்ன குழந்தைங்க. இன்னைக்கு இருக்கிற வழியிலே பெருசு வெளி என்ன தெரியுமா, இந்த சின்ன குழந்தைகளுக்கு எடுக்கிறாங்களே, சின்ன பெண் பிள்ளைகளை 5 பேரா சேர்ந்து நாசம் பண்றாங்களே. பெரியவர்கள் நடந்தது என்பது வித்தியாசமா இருக்கும், இந்த குழந்தை சாவடிச்சாங்களே. மதுரையில அபிராமி என்கிற பெண் ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பாக, 10 வருடம் தெரியல, பிரியாணி கொண்டு வருகிற அந்த பையனோடு தொடர்பு வைத்துக் கொண்டு அவனோடு ஓடி போவதற்காக பையனுக்கும் பொண்ணுக்கும் பால்ல விஷத்தை கலந்துட்டு, கணவருக்கும் கலந்து. ஹல்லேலூயா. கணவர் குடிச்சிட்டு ஆபீஸ் போயிட்டார், பொண்ணு செத்து விட்டான், பையன் சாவல, கழுத்து பிடிச்சு நெரிச்சால. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பையன் செத்து, போன்ல பேசுறேன், பையன் சாவல, அவன் லவர்கிட்ட அவன் சொல்றான், கழுத்தை பிடிச்சு அமுக்கு. கிணத்துல போட்டாங்க. உள்ள இருந்து அவன் சொன்ன விஷயம் தெரியுமா, அட பாவிகளா, நாசமா போறவங்களே, கட்டையில போறவங்களே,
வாந்தி பேதி வந்து உங்களை வலை கட்டி தூக்கிட்டு போ அப்படிலாம் சொல்ல. யோசேப்பு என்ன சொல்ற, அண்ணலாரா அண்ணா பயமா இருக்குண்ணா நேரா போட்டி. அவனுக்கு ரீசனே தெரியாதுங்க. ஒரு நிமிஷம் வலது கருத்தை உயர்த்துங்க. உங்களை வெறுக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ரீசனே தெரியாது ஏன் வெறுக்கிறாங்க. நாம தானே நல்லது தானே பண்றோம், ரீசனே இல்லை, அவனுக்கு தெரியாது. ஆனால் துக்கப்படுத்தப்படுகிறான். அதுல ரூபன் என்கிறவனுக்கு கொஞ்சம் மனசாட்சி. அவன் சொன்னா, ஏன் நம்ம அப்படி பண்ணணும், வெளியே தூக்கி இந்த போறாங்களே அவங்க கிட்ட வித்துருவோமே, நம்மளுக்கு காசு வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு காப்பாத்திட்டான். அதுவும் நல்ல ஐடியா தான். அவனை வித்து விட்டாங்க. 20 வெள்ளி நாணயம் வந்துச்சு. அவனுடைய மேலாடையை எடுத்து ஆட்டை வெட்டி ரத்தத்தெல்லாம் தடவி அப்பா கிட்ட போய், மிருகம் கொன்னிடுச்சு. யாக்கோபு அழுதார். ஹல்லேலூயா. கொண்டு செல்லப்பட்டான். 28ஆம் வசனம், 37ஆம் அதிகாரம் 38. பாரின் தேசத்திற்கு, மொழி தெரியாத ஊருக்கு கைகளை கட்டப்பட்டு இழுத்து செல்லப்பட்டான். ஹல்லேலூயா. மொழி தெரியாதுங்க, அப்பா அன்பு இல்லை, சகோதரனுடைய வெறுப்பு, இன்னும் அவனுக்கு என்னன்னு புரியல. சொல்லல, டே நீ கனவு கண்டிய பெருசா, நீ பெருசா உயர்ந்துருவியோ, நாங்களாம் உங்ககிட்ட வந்து அடிப்பணிவோம் நினைக்கிறியோ, இருந்தா தானே உன் கனவு நிறைவேறும் அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. கவனிங்க, அவனுக்கு இதெல்லாம் தெரியாதுங்க. என்னை வெறுக்கிறாங்க, ஏன் வெறுக்கிறாங்க, என்னை எங்க இடத்துல தூக்கி போட்டாங்க, இப்ப அப்பா எல்லார்கிட்ட அன்பு வெறுத்து என்னை இப்படி அனுப்பிச்சு விடுறாங்களே. அங்க போயிட்டு அவன் சின்சியரா இருக்கிறான், வேலை செய்யறான். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் 39ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், போத்திபாருடைய மனைவி என் கூட படுடான்னு கூப்பிடுறா. நல்லா கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்கும். நீங்கள் அவற்றில் உறுதியா இருப்பது மட்டுமல்ல, பாவம் செய்யாமலும் இருக்க வேண்டும். இந்த செய்தி உலகத்தை சென்று அடைவதாக. துக்கத்தை அனுபவிக்கிறேன், திட்டாதீங்க, சபிக்காதீங்க, தீமைக்கு தீமை செய்யாதீங்க. மகனை பழி வாங்குவதற்காக சொத்து முழுசும் பொண்ணுக்கு எழுதி வச்சிடாதீங்க. விருப்பமில்லாத மருமகளை பையன் லவ் பண்ணி கொண்டு வந்துட்டான்ட்டு அவளை டிஸ்கிரிமினேட் பண்ணிடாதீங்க, குத்தி குத்தி காட்டாதீங்க. நான் சிஸ்டர் கதையை சொன்னேன் இல்லையா, உங்களில் பெரும்பாலானவர்கள், நம்மில் பெரும்பாலானவர்கள் நம் வயதான பிற்பாடு இளையவர்களால் தாக்கப்படுவதற்கு காரணம் அவர்கள் உள்ளத்தில் நாம் விதைத்த வஞ்சகங்கள், வலிகள் இப்பொழுது நமக்கு திருப்பி கிடைக்கின்றன. வலிக்குது இல்ல, கஷ்டமா இருக்குல்ல. உன் பகலில் நீ ஆடினாய், உன் மாலை வேளையில் இப்பொழுது கஷ்டப்படுகிறாய். செவியுள்ளவன் கேட்க கடவுது. உன் வாலிப நாட்களில் ஆடினாய், இப்பொழுது அது சரி கட்டப்படுகிறது, வழியாகத்தான் இருக்கும். ஹல்லேலூயா. போத்திபாருடைய மனைவி யோசேப்பை கூப்பிட்டா, யாரும் இல்லவா, நீங்கள் செய்ததை கடவுள் பார்க்கவில்லையா? நேற்றுக்கு சொன்னனே, என் மனைவி புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கிறாள், அவள் செத்து விட்டால் நான் இன்னொரு திருமணம் செய்து கொள்வேன், பென்ஷன் இருக்கு. அவன் படுத்து விட்டான். நல்ல எண்ணம், பரிசுத்தமான எண்ணம் யோசேப்பினிடத்தில் இருந்தது. கவனியுங்கள், அந்த சோதனையை அனுமதித்ததே கடவுள். நீங்கள் இந்த துயரத்திலிருந்து அடுத்த கட்ட அபிஷேகத்திற்குள் நீங்கள் நுழைவதற்கு ஒரு சோதனை வைக்கப்படும் கடவுளால். அதை நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்றால் அது ஆசீர்வாதமாக மாறும். நீங்கள் தகுதியற்றவர்கள் என்று நீங்கள் உங்கள் சோதனைகள் விழுந்து விடுகிற பொழுது அடுத்ததும் உங்களுக்கு மிகப்பெரிய சாபமாய் அமைந்துவிடும். யோசேப்பு மறுதலித்தார். கடவுளுக்கு விரோதமாக, என் எஜமானுக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி மேலாடையை விட்டு விட்டு ஓடி போனார். பிரைஸ் தி லார்ட். என் அன்பு பிள்ளைகளே,
ஒரு அப்பாவா பிள்ளைகளை என்ற உரிமையோடு சொல்லுகிறேன். நீங்கள் உங்களுக்கு கிடைத்த பாவ சமய சந்தர்ப்பங்களில் ஒன்றையாவது உதறி போய் இருக்கிறீர்களா? நண்பர்கள் அழைத்தார்கள் என்று இன்னும் குடிப்பதில்லையா? என் நண்பிகள் அழைக்கிறார்கள் என்று நீங்கள் அமர்ந்து புறம் பேசுவதில்லையா? திருப்பாடல் 1ஆம் அதிகாரம், திருப்பாடல் 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் என்ன சொல்கிறது? வாசிப்போமே. திருப்பாடல் 1:1. ஆண்டவரே, பேறு பெற்றவர்கள் யார்? நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொற்படி நடவாதவர். உங்களில் யாராவது உங்கள் மனைவி சொல் பேச்சை கேட்டு நீங்கள் நடந்தீர்களா? ஏவாளுடைய பேச்சை கேட்டு ஆதாம் ஒரு கேள்வி கேட்கல. இது எந்த பழம், எந்த மரம், யார் கொடுத்தா, நீ எப்ப போன, இது கடவுள் சாப்பிடப்படான்னு சொன்னாரு, அதுவா, ஏன் சாப்பிட்ட, புத்தி கேட்டவளே, ஒன்னும் சொல்லல. பொண்டாட்டி கொடுத்தா லபக்குன்னு முழுங்கிட்டான். மனைவி சொல்லே மந்திரம். பிரைஸ் தி லார்ட். அவள் சொல்வதெல்லாம் தந்திரம். ஹல்லேலூயா. நான் மாறி போனேன் ஒரு இயந்திரம். அடடடா, குமார் ஃபாதர் அழகா பேசுறாங்க. ஹல்லேலூயா. மொத்தம் போச்சு. போத்திபாருடைய மனைவி சொன்ன உடனே அப்படியே நம்பிட்டாங்க. போத்திபார், யோசேப்பை பற்றி தெரியும், கடவுள் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னவன் தான். அடிச்சு ஜெயில போட்டான். சும்மா கொஞ்சம் போட்டிருப்பான், அடிச்சு ஜெயம் பொண்டாட்டிக்கிட்டேடா கையை நீட்ட, உன் வேலையை காட்டின. யோசேப்பு பதில் சொல்லவில்லை. உங்களால் சில சூழ்நிலைகளில் பதில் சொல்ல முடியும், ஆனால் நீங்கள் ஏற்கனவே அங்கே அடிமைகளைப் போல இருப்பதனால் எதிர்த்து பேச முடியல, சத்தியத்தை சொல்ல முடியல, உண்மையை உடைச்சு பேச முடியல. சொன்னா இன்னும் பிரச்சனை பெரிதாகும், கிடைக்கிறதும் கிடைக்காது. அடங்கி போவோம், அடங்கி போவோம். யோசேப்பு அடங்கி போனார். எத்தனை நாள் ஜெயில இருந்தாங்க தெரியுங்களா? 2 வருஷம். குற்றம் செய்யாமலே 2 வருடம். ஒரே ஒரு விஷயம், அவர் கடவுளோடே இருந்தார். ஆமென். பாவம் செய்யல. போத்திபாரை எதிர்த்து, அட பயலே, உன் பொண்டாட்டி சொன்னான்னு என்னை எதிர்க்க வந்துட்டியோ, அவ யோகிதை உனக்கு தெரியுமா, நீ இல்லாதப்ப என்ன சொன்னாரா? தன் நாவினால் புறம் கூறாதவன், பொல்லாருடைய கூட்டத்தில் அமராதவன், தீயோர் சொற்படையை நடவாதவன் பேறு பெற்றவன். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பைபிள் படிங்க. ஒரு முறையாவது படித்து முடியுங்கள். நான் சொல்வதை கவனிங்கள். நான் உங்களுக்காக பல நாட்கள் ஜெபித்து ஆண்டவர் சொல்வதை வாங்கி பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஒரு கொல்லன் வெள்ளியை உருக்குகிறான் அல்லவா, அந்த வெள்ளியில் அழுக்கு இருக்குமா, அந்த அழுக்கு போகிற வரைக்கும் அது நெருப்பில் புடமிடப்படுமாம். பிரைஸ் தி லார்ட். யாரும் பிரைஸ் லார்ட் சொல்ல. சரி, பூரி இருக்குன்னு சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட். பத்தியா, அடி சக்கரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூரி இருக்குன்னு தெரியல, எனக்கு பூரி ரொம்ப பிடிக்கும், தெரியாம வந்துடுச்சு. அவர் பிஸ்கெட் கொடுக்குற மாதிரி பூரின்னு சொல்லி ஏமாத்துறாரு என்ன தெரியல ஸ்டீஃபன் அண்ணா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 வருஷம் கஷ்டப்பட்டார். அவர் கடவுளோட இருந்தார். நீங்க கடவுளோட இருங்க. உங்கள் மருமகளை திட்ட
வேலைகள் இல்லை, நீங்கள் அதிகமாய் ஜெபிக்கக்கூடிய நேரம். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் ஃபவுஸ்தீனா என்கிறவர்கள் இருந்தார்கள், படுத்த படுக்கையாக இருந்தார்கள். ஒரு சிஸ்டர்னா ஸ்கூலில் வேலைக்கு போகலாம், காலேஜில் வேலைக்கு போகலாம், ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போகலாம். இப்போலாம் சிஸ்டர்ஸ் மத்தியில் யார் ஹை வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கான்வென்ட்டில் மரியாதை. நீ எவ்வளோ சம்பாதிக்கிற? ஆஃப்டர் ஆல் 5,000. நான் எவ்வளோ தெரியுமா? 50,000. அவங்களுக்கு மரியாதையை தனியாக. இது நிறைய சிஸ்டர்கள் என்னிடத்தில் சொல்லி புலம்புகிற ஒரு விஷயம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஆராதனை. அங்கே சிறைச்சாலையில் யோசேப்பு ஆண்டவரோடு இருந்தார். ஆண்டவர் அவருக்கு தரிசனத்தின் வரத்தை ஏற்கனவே கொடுத்திருந்தார். அந்த தரிசனத்தை விளக்கும் வரத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஒரு அடி ஒரு அபிஷேகம், ஒரு வீழ்ச்சி ஒரு துயரம் ஒரு அபிஷேகம். எத்தனை பேருக்கு தேவை? நீங்க முடிவு பண்ணிக்கிங்க. ஒரு எக்ஸாம் எழுதினாதான் அடுத்தது ப்ரொமோஷன். பிரைஸ் தி லார்ட். ஆக நீங்கள் ஒவ்வொரு சோதனைகளும் நிலைத்து நின்று ஜெயிக்கும் பொழுது அபிஷேகம் கூடுகிறது. உங்களுக்கு யாராவதுக்கு அபிஷேகம் அதிகமாக தேவையா? நற்கருணை ஆண்டவர் முன்பு நிறைய நேரம் ஜெபியுங்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். உங்கள் வீட்டில் யாரும் செய்யாத வேலை டாய்லெட் கழுவுவது, அதை தாழ்ச்சியோடு அங்கே போய் கழுவுங்கள். ஆண்டவர் இரட்டிப்பான அபிஷேகத்தை உங்களுக்கு தருவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி செய்வீர்களா? செய்திருக்கிறீர்கள். இன்னும் உங்களை தாழ்த்துங்கள். அங்கே கனவுகள் விளக்கப்பட்டன. ராஜாவுக்கு கனவு வந்த பொழுது அதை யோசேப்பு விலக்கி கூறினார். பிரைஸ் தி லார்ட். கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுங்களா? ராஜாவுக்கு ஒரு படி மட்டும்தான் கீழே, அதிபதியாக ஆண்டவர் அவனை உயர்த்தினார். ஒரு வசனத்தை வாசிப்போம். தொடக்க நூல் 45ஆம் அதிகாரம். 45ஆம் அதிகாரம் முக்கியமாக 5 8 வசனங்களை யாரோ வாசிப்போம். தொடக்க நூல் 45 5 8. நான் எங்கு செல்லுமாறு? பிரைஸ் தி லார்ட். நான் இங்கு செல்லுமாறு. எங்க விட்டுட்டாங்க? அன்னைக்கு 20 வெள்ளி நாணயத்திற்கு விற்றீங்களே, என்னைக்கு? அன்னைக்கு. என்னைக்கு? அன்னைக்கு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி என்னைய வித்தீங்களே, நீங்க வித்தது நல்லதா போச்சு. மனம் கலங்க வேண்டாம். உங்கள் மீதே நீங்கள் சினம் கொள்ளவும் வேண்டாம். ஏனெனில் உங்களை காக்கும் பொருட்டு கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்துக்கு அனுப்பியர். ஒரு முறை கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? உங்களுக்கு கைத்தட்ட முடியலையா? சத்தியம் புரிகிறதா? உன்னை ஆண்டவர் கஷ்டப்படுத்துகிறார் என்றால் அது உன் சந்ததிக்கு நீ ஆசீர்வாதமாய் மாறிக்கொண்டு இருக்கிறாய். அல்லேலூயா. புரியுதுங்களா? ரகசியம் புரியுதா? பேதுரு படகு காலியா இருந்துச்சு. அண்ணே பிஸ்கட் கதையை சொல்லிவிட்டேன் நான். ஹல்லேலூயா. பேதுரு படகு காலியா இருந்துச்சு. காலியா இருந்தது கூட நல்லதுதான். அந்த படகைத்தான் இயேசு தெரிந்தெடுத்தார். நீங்கள் காலியாக இருப்பது நல்லது. உங்கள் படகில் இந்த ரெட்ரீட்ல ஆண்டவர் உள்ள வரலான் இருக்கிறார். எத்தனை பேர் வரணுங்க? வாங்க ஆண்டவர்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அண்ணா நீங்களும் சும்மா தான் இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. யோசேப்பு சொன்னாரு, அண்ணா கவலைப்படாதீங்க, நீங்க எல்லாரும் காப்பாற்றப்படணும்ட்டு ஆண்டவர் என்னை இவ்வளவு கஷ்டத்தில் வைத்தார். பரவாயில்ல. ஒரு நிமிஷம் வலது கரத்தை கொஞ்சம் உயர்த்துவீங்களா? யோசேப்பை விட்டுட்டு ஆண்டவர் வேற யாராவது தெரிந்தெடுத்துக்கலாம்ல இந்த கஷ்டத்தை எல்லாம் கடந்து வருவதற்கு. ஏன் யோசேப்பை? அதே போல ஏன் நீங்கள் யோசித்து பாருங்கள். நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன், நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். உன்னுடைய துயரம் உன் சந்ததிக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்பதற்கு அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். யோசேப்பு சொன்னார், நீங்கள் எல்லாம் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கடவுளோ அந்த தீமையை நன்மையாக மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya. நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள். You all are intended to do evil to me, but God converted everything into good. ரோமையர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் மிக உரக்கமாக படித்து சொல்லப்பட வேண்டிய செய்தி. ரோமையர் 8:28, கடவுளால் அழைக்கப்பட்டவர்களோடு, அதாவது அவருடைய அன்பில் நடக்க விரும்புகிறவர்களோடு ஆவியானவர் எல்லாவற்றிலும் நன்மைக்கு ஏதுவாக நடத்தி சென்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது இது அவருக்கு கடைசி தருணம், மரணிக்க போகிறார் என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு சிலுவையில் தான் யுத்தம் செய்து கொண்டிருந்தார். இயேசு சிலுவையில் சுமந்து கொண்டு தான் பிசாசை ஜெயித்து கொண்டிருந்தார், பாவத்தை ஜெயித்து கொண்டிருந்தார், சாபத்தை தன் முள்முடியிலே சுமந்து தீர்த்து கொண்டிருந்தார், தன் உடல் தழும்புகளிலே நமக்கு சுகத்தை, மருந்தை தயார்படுத்தி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே உங்கள் துயரங்களில் உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுவது இரண்டாவது. உங்கள் துயரங்களில் நீங்கள் புனிதம் அடைகிறீர்கள். உங்கள் துயரங்களில் நீங்கள் புனிதர்களாக மாறுகிறீர்கள். புனிதர்களுடைய புஸ்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க. ஒவ்வொரு புனிதரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது இப்படி ஜெபித்திருப்பார்களாம். என்னை பாருங்க, ஆண்டவரே இன்றைக்கு துன்பங்களை எனக்கு அனுமதியும், அந்த துன்பங்களை நான் பொறுமையோடு சகித்து, அந்த துன்பங்களை தருகிறவர்களை நான் மன்னித்து அன்பு செய்து புனிதம் அடையும்படி எனக்கு உதவி அருளும். என்ன புரியுதா? நான் எப்பெல்லாம் புரியுதுன்னு சொல்லும்போது உங்க கவனம் செதறுதுன்னு அர்த்தம். ஆவிக்குள்ள நான் கண்டுபிடிக்கிறது. ஒவ்வொரு புனிதர்களும் என்ன ஜெபிச்சாங்களாம்? இன்றைக்குரிய அப்பத்தை, துன்பத்தை எனக்கு அனுமதியும், அந்த துன்பத்தை நான் சகிப்பதனாலும், அந்த துன்பத்தை கொடுக்கிறவர்களை நான் மன்னித்து நேசிப்பதனாலும் நான் புனிதத்தை அடைவேன். அப்போ இது உங்க வாழ்க்கையில இயற்கையாவே நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா?